மகா சக்தி மண்டல கோபுரம் குறித்தும் ஆதி விளக்கின் ஆட்சி குறித்தும் ஸ்ரீ கால பைரவர் வழங்கிய அருளுரை. சக்திகளின் ஒடுக்கம் என்பது சிவத்தினை வீரியமாய் மலர்த்தும். இதன் பொருள் யாது? உணர வேண்டும். மனிதர்களின் உயிர் சக்தி என்பது புவியின் ஈர்ப்பு விசையோடு தொடர்பு கொண்டது. கால மாற்றம் என்பது புவியின் இயக்கத்தினை சார்ந்தது. புவியின் இயக்கமோ மானுடர்களின் இயக்கத்தினை சார்ந்தது. மானுட ஆன்மாக்களோ தெய்வ சக்திகளால் இயக்கப்படுகின்றனர் எனில் என்ன அறிய இயல்கின்றது? பரமாத்மா, தெய்வங்கள், மானுட ஆன்மாக்கள், புவிக்கோள் மற்றும் அதன் இயக்கம் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பூரண ஒளி இழை தொடர்பினை பெற்றிருக்கும் என்பதாகும். ஓர் சுழல் போன்று சுழல்கின்ற 5 வகை ஆற்றல்களும் காலத்தினை உருவாக்குகின்றது. காலம் என்பது எந்த ஒரு இயக்கத்தினையும் உருவாக்குவதில்லை. இயக்கங்களை கண்ணுறுகின்ற சாட்சியே காலம் என்று உணரக் கடவது. சதுர் யுகங்களின் எல்லையில் மாத்திரமே சாட்சியாய் விளங்கும் காலம் என்பது காலனாக உருக்கொண்டு இயங்கத் துவங்கும். அத்தகையதோர் நிலை என்பதே சிவ ஆட்சி மலர்ந்ததற்கு ஒப்பாகும். சாட்சி பொருள் என்பது இயங்கத் துவங்கினால் இயங்கும் பொருட்கள் யாவும் சாட்சிகளாய் உருமாறிடும் எனில் பரமாத்மாவும் தெய்வங்களும் மானுட ஆன்மாக்களும் இப்புவிக்கோளும் அதன் இயக்கமும் சாட்சி பொருளாக உருமாறிவிடும். சாட்சி பொருளான காலமே வீரியமாய் இயங்கத் துவங்கும். இயங்கு சக்தி ஒடுங்குவதற்கான மூல காரணம் என்பது காலம் எனும் சாட்சி நிலையானது இயங்கத் துவங்கியுள்ளதனையே குறிக்கின்றது. ஆதி விளக்குகளும் சக்தி மண்டல கோபுரங்களும் சாட்சியாய் நிலை நின்றிருந்த காலத்தின் அங்கங்களாகும். கால பைரவராகிய யாம் இயங்க முற்படுவதன் மூல காரணம் என்பது ஆதி விளக்கு எனும் சாட்சி அங்கமானது உருக்கொண்டு அவதரித்த காரணத்தினால் என்றுணர்க. மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது மிக உன்னத சாட்சி கருவியாகும். அனைத்து பதிவுகளையும் ஏற்கும் வல்லமை பெற்றது. சூட்சமமாய் நிலைத்து இயக்கங்களை கண்காணித்து பதிந்து கொண்டிருந்த சக்தி மண்டல கோபுரம் என்பது ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளால் இயக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளது. அன்பு நிறைந்த மானுடர்களே, சத்தியம் என்பது ஒன்றே. இயங்கும் சக்தி வீரியம் அடைந்தால் இயங்கா தன்மை கொண்ட ஆற்றல்கள் யாவும் விழித்தெழும். மானுட உயிர்களின் தீவிரமான இயக்கம் ஒன்றே இயங்கா தன்மையில் நிலைத்திருக்கின்ற ஆன்மாக்களை விழித்தெழச் செய்துள்ளது. கால பைரவராகிய யாம் ஓர் சாட்சியாய் நிலை நின்று இயங்கிய நிலை மாற்றமடைந்துள்ளது. அகத்திய மகானோடு ஒன்றிணைந்து யாம் இயங்கத் துவங்கியதன் மூல காரணம் என்பது மகா உன்னத ஆற்றல்களை பெற்ற பூரண சாட்சியாய் நிலைத்திருந்த மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது இயங்கத் துவங்கியதே என்றுணர்க. ஆதி விளக்கு என்பது மானுட விழிகளுக்கு புலப்படும் உன்னத கருவியாகும். சாட்சியாய் விளங்கிய காலத்தின் ஓர் உன்னத அங்கமும் ஆகும். சக்தி மண்டல கோபுரம் என்பது விழிகளுக்கு புலப்படாது
சூட்சமமாய் இயங்குகின்ற சாட்சியாய் நிலைக்கின்ற காலத்தின் ஓர் உயரிய அங்கமாகும். சிவனாரின் வீரிய மலர்ச்சிக்கு மூல காரணம் என்பது சாட்சிகளின் இயக்கங்கள் என்றே உணரக் கடவது. சக்தியின் ஒடுக்கம் என்பது பஞ்சபூதத்தின் ஒடுக்கமாகும், இயற்கையின் ஒடுக்கமும் ஆகும். மனிதர்கள் இதுகாலம் வரை இயங்குவதற்கான மூல ஆற்றல்களை பொழிந்து கொண்டிருந்த அனைத்து சக்தி நிலைகளும் இனி ஒடுக்கம் கண்டுவிடும். காலத்தின் சாட்சியாய் நிலை நின்றிருந்த ஆதி விளக்குகள் மற்றும் சக்தி மண்டல கோபுரங்கள் யாவுமே வீரியமாய் இயங்கத் துவங்கிடும். கன்னிகை தேவியும் தாயாராம் வைஷ்ணவி தேவியும் மாகாளியும் ஒன்றிணைவது என்பதே காலத்தின் இயக்கத்திற்கான அறிகுறிகளாகும். சக்திகள் ஒன்றிணைவதினால் ஒடுக்கம் என்பது நிகழ்ந்தேறிடும். அனைத்து சக்தி நிலைகளும் ஒருங்கிணைவது என்பது நிகழ்ந்தேறிக் கொண்டுள்ளது. மானுடர்கள் தங்களது உயிரின் இயக்கம் குன்றத் துவங்குவதனை உணர வேண்டும். புறவாழ்வின் இச்சைகளும் பற்றுகளும் குன்றுவதனையும் உணர வேண்டும். ஆதி விளக்குகளை தரிசித்து தியானிப்பவர்கள் யாவருமே சத்தியயுகம் எனும் கால அங்கத்திற்குள் பிரவேசிப்பர். உணர வேண்டியது மானுட ஆன்மாக்களின் கடமையாகும். உன்னத ஞான வாழ்வு மலர்ந்திட பூரண ஆசிகளை பொழிகின்றோம்.